நீ எப்படிப்பட்ட பரம்பரை என்பதை எண்ணிப்பார். உலகத்திற்கு பொதுமறை தந்தவனடா அவனுக்கு. இப்படிதான் பாரு, இவ்வளவு பேசுறேன், மாயஞ்சி உண்மைதான் அவன் ஞாபகம் இருக்கு. ஏன் உள்ள வீரம் இருக்கான், வீரம். அவன் பேசல, நம்ம அப்பா ஸ்டாலின் பேசுறாங்க. உன்னைய தாழ்த்தப்பட்டவன்பா, உலகியலா உன்னை நோயாளியாக்குவான். நான் எங்க தாழ்ந்தேன், நான் எங்க தாழ்ந்தேன்? தாழ்த்தப்பட்ட எனக்கு 2 கை, உயர்த்தப்பட்டவனுக்கு 4 கையா? ஒண்ணு இல்லையே. ஒண்ணு சிரிச்ச, என்ன சிரிக்கிறேன்னு? ஒருத்தன் அடிமையா இருக்கிறத பெருமையா பேசுறத நான் இப்பதான் கேட்கிறேன். அதனாலதான் சிரிக்கிறேன். என் மனம் நோய் கொண்டு வைக்கிறான், பயந்துட்டான். ஏன்? பக்கத்துல ஒருத்தர் இருந்தான்டா, என்னை தோல் மேல கை கொண்டு விட்டு என் அண்ணன் பயந்துட்டான். நான் கேட்டேன், அவர் படத்தை பார்த்து எப்படி பயப்படுறிய? சொல்ல தெரியாதா? வீட்டுக்கு ஒரு மோட்டார் பைக், வீட்டுக்கு ஒரு கார், எங்க இருந்து கொடுப்பாய்? இந்த நாட்டில் ஒரே ஒரு மகன் தான் சொல்கிறேன், இலவசம் தர மாட்டேன். நான் ஒரே ஒரு மகன் தான் சொல்றேன். எதனால சொன்னேன்? இலவசத்திற்கு கையேந்திர நிலையில் உன்னை வைக்க மாட்டேன். அதனால சொல்றேன், நீ எழுதி வைத்துக்கொள், எழுதி வைத்துக்கொள். நான் பிறந்த மண்ணிலிருந்து பிரகடனம் செய்கிறேன், பேரறிவு செய்த உன் மகன். எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய் மீதும், அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழின் மீதும், என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிற என் தலைவன் மேலகுவே பிரபாகரன் மீதும் பெரும் பற்றுக்கொண்டு நான் வழங்குகிற என் திருமுருக பாட்டு மீதும், என்னுடைய குழந்தைமான வீரமா காரி மீதும் ஆணையிட்டு சொல்கிறேன், உங்கள் மகன் இந்த நாட்டில் வேலை இல்லை என்ற சொல்ல இல்லாத ஒழிப்பேன். வறுமை ஏழ்மை என்ற நிலையை இல்லாது ஒழிப்பேன். பசி என்ற சொல்ல இல்லாது ஒழிப்பேன். எப்படி ஒழிப்பேன்? போட்டு போட்டு காட்டுகிறேன், நீ பார். காகிதத்தில் எழுதி வைத்தேன், நீ படிக்கவில்லை. ஏன்? சீமான் சொல்றான், நீ படம் பார்த்து கெட்டு போனவன். அதனால இப்ப படம் காட்டி பேசிக்கொண்டு வாரேன். உன் எண்ணத்தில் நடிப்பவன் தான் நன்றாக நாடாவான் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். நடிப்பவன் கடைசி நடிக்கத்தான் செய்வான். படிப்பவன் தான், வரலாற்றை படிப்பவன் தான் நீ வாழ்ந்ததெங்கே வீழ்ந்ததெங்கே என்று அதை எப்படி சரி செய்து துடிப்பான். அறிவு சமூகமே, நீ யார் என்பதை முதலில் திரும்பிப்பார். நீ எப்படிப்பட்ட பரம்பரை என்பதை எண்ணிப்பார். உலகத்திற்கு பொதுமறை தந்தவனடா. பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு, அவன் குரானையோ பகவத்கீதையை படிக்க மாட்டார்கள். குரான் என்கிற புனித நூல் இஸ்லாமிய பெருமக்களுக்கு, அவர்கள் பகவத்கீதை பைபிளை படிக்க மாட்டார்கள். பகவத்கீதை இந்துக்களுக்கு, அவர்கள் குரானையோ பகவத்கீதையை ஏற்க மாட்டார்கள். ஆனால் எக்காலத்திற்கும், எந்நாட்டவர்க்கும், எச்சமயத்திற்கும் ஏற்ற ஒரு நன்னறி, ஒரு பொது மறை, பொது வேதம் உண்டென்றால் அது நம்முடைய வள்ளுவ பெருநாயனார் தந்தறிய திருக்குறள் என்று நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க அவர்கள் கூறுகிறான் என்றால், உலக பொதுமறையை தந்தவன் உன்னுடைய பிதாமகன் வள்ளுவன். அவனுக்கு இப்படிதான் பாரு, இவ்வளவு பேசுறேன், மாயஞ்சி உண்மைதான் அவன் ஞாபகம் இருக்கு. ஏன்? உள்ள வீரம் இருக்கான், வீரம். அவன் பேசல, நம்ம அப்பா ஸ்டாலின் பேசுறாங்க. உலகத்துல சாராயத்துக்கு வீரன்னு பேர் வச்சவங்களை சாகடிக்காம இருந்தாரா? இந்த சாராய வீரன்னா அப்ப சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், நம்ம பாட்டை மூடித்தேவை, மருதுமண்டி, நம்ம பாட்டி வேலை நடத்தி தீரஞ்சி, நம்மள அலங்குத்துக்கோன், சுந்தரலிங்க என்ன நினைக்கிறது? அது குவார்டர் ஆஃப் பண்ணிக்கிறாரா? இவங்கெல்லாம் மாதிரி ஒரு கேடுகட்ட கூட்டத்தை நீ உலக வரலாற்றை பார்க்க முடியாது. இவங்க எப்படி ஒண்ணு அடிச்சிருக்கா? இந்த மாதிரி எப்படி நம்மளை காலி பண்ணிருக்காங்கன்னா, மயிறு அது கெட்ட வார்த்தை, ரொம்ப இடி சொல் அப்படின்ட்டு அந்த முடியை வெட்டுகிற மருத்துவ குலத்தை தாழ்த்தப்பட்டவன் மைண்ட் செட் பண்றான்டா உலகில. என்ன மயிருntீங்க கெட்டவது அப்படியா? தலையில் இழிந்த மயிரனையும் அந்த நிலையில் இருந்த கடையில் என்னுடைய வேதம் சொல்லுது. அது தூக்கிடுமா? மயிர் நீப்பில் உயிர்மாவா கவரிமா அண்ணா உயிர் நீப்பர் மானம் அறிந்தது.
மயிறு கெட்டவா எதுக்கு அந்த மண்டல் வச்சு சரிச்சு விட்டு போங்க தானே? எதுக்கு அது முதிர்ந்துருச்சுன்னா விட வேண்டியது, அதுக்கு விக்கெட்டுக்கு மாற்ற அப்புறம் நட்டுக்கிட்டு வர. ஏன் மயிறு கெட்டதானடா? உயிரை கொடுத்த சாமி இல்லையே, அதுக்கு ஏன்டா சரசரையா வளர்த்து அந்த மயிரை கொடுக்குற? அவர் கேவலமா மதிப்பில்லையா? எங்க பைத்தியக்காரங்களா, எது கெட்டது எது நல்லதுன்னு தெரியாத உன்னைய தாழ்த்தப்பட்டவன்பா, உளவியலா உன்னைய நோயாளியாக்குவான். நான் எங்க தாழ்ந்தேன்? நான் எங்க தாழ்ந்தேன்? தாழ்த்தப்பட்ட எனக்கு 2 கை, உயர்த்தப்பட்டவனுக்கு 4 கையா? ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே. உன்னை சிறுபான்மையுமா உளவியல் நோயாளியாக்குவான். நீ எப்படி சிறுபான்மை? என்னைக்கு கேட்டுக்க? இந்த நாட்டுல 2 வேணாண்டா. யாரா சிறுபான்மை கட்டம்? ஒண்ணு எங்க அண்ணன் பழனிபாவா, இன்னொன்னு அவன் வா பின்னாடி முன்னவன். நான் தான் கேட்கிறேன், எவ்வளவு சிறுபான்மை? எப்படி சிறுபான்மை? உலக வரலாறும் சாதியை வைத்தோ மதத்தை வைத்தோ மனிதனை வரலாறு கணக்கிடாது. மொழியின் அடிப்படையில்தான் மனித குலத்தை கணக்கிடுவான். சான்று ஐரோப்பிய நாடு முழுமைக்கும் கிறிஸ்தவன். ஒரே மதம். ஏன் ஒரே நாடு இல்ல? எதுக்கு பிரான்ஸ், எதுக்கு ஜெர்மனி, எதுக்கு ஸ்வீடன், எதுக்கு நார்வே, எதுக்கு டென்மார்க்? எதுக்கு? மொழி வழிய தேசிய இனங்கள் நிலங்கள். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முகமது தர்வீஸ் முழங்கன. எழுதுங்கள் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் சொன்னான். நாளை என் மார்க்கம் அழிந்து விடுவானால் அதை கேட்க நான் இன்னும் இருக்க மாட்டேன், இறந்து விடுவேன் என்று அவார் மொழிக்கம் என்ற சொல்ல. நாளை என் தாய்மொழி இறந்து விடுவானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் தான் சொன்னான். ஏன்? எல்லாவற்றை விட மேலானது மொழி இனம். அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய டிவேலரா, உனக்கு அயர்லாந்து நிலம் வேண்டுமா, ஐரிஷ் மொழி வேண்டுமா என்று கேட்டார்கள். என் தாய் நிலத்திற்கு இணையான ஒரு நிலத்தை உலகில் எங்கேயும் ஒரு இடத்தில் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் என் ஐரிஷ் மொழிக்கு இணையான மொழியை உலகத்தில் எங்கேயும் வர முடியாது. எனக்கு ஐரிஷ் மொழிதான் வேண்டும் என்றான். அதான் நாம சொல்றது. இந்தியாவில் பாகிஸ்தான் ஏன் இருந்தது? ஒரு மார்க்கம், ஓர் இறை, ஒரு வழி. நபிகளின் மொழி பிரிந்தது. அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிந்தது? ஒரே மதம் தானே, ஒரே இறை தானே, ஒரே வழிதானே, நபிகள் மொழிதானே. ஏன்? அவன் உயிர், நான் நன்காரி. இதாண்டா உலகம்புற அடையாளம். உலகம்புற அடையாளம் தான். அவன் யார்? நான் இஸ்லாம். அவன் அரேபியன், அவன் உருது, அவன் வங்காளி, நான் தமிழன். இதான் நம்ம அடையாளம். ஒரு சிறுபான்மையின் தலைவர்கள யாரு? ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின், ஜெயலலிதா, எம்ஜிஆர். அவன் தான் இந்த நிலத்தில் ஆக சிறுபான்மை. பைத்தியக்காரா டேய், எதற்காக கிடக்கிறான்? இஸ்லாமும் கிறிஸ்தவனும் சிறுபான்மை. எப்படி? எப்படி? மதத்தால். நீ பெரும்பான்மை. எப்படி? மதத்தால். நீ தான் மதவாதத்துக்கு எதிரான. எப்படி? எப்படி? உலகத்துல எந்த நாட்டுல மதத்தை வச்சு மனிதனை கணக்கிடுறான்? எந்த நாட்டுல? இந்து அவன் மராட்டியன், அவன் குஜராத்தி. மகாராஷ்டிரா மாநிலம் முழுமைக்கும் இந்துக்கள் தான் அதிகம். ஏன் குஜராத் பிறந்தது? அவன் மராட்டியன், நான் குஜராத்தி. இதான் வரலாறு. சிறுபான்மை. சிறுபான்மை சிறுபான்மை என்ன சிறுபான்மை? சிறுபான்மைக்கு இந்த சலுகை என்ன? ஜிஎஸ்டி உனக்கு 10, அவனுக்கு 18. உனக்கு குறைஞ்சிட்டானா? சிறுபான்மைக்கு ஸ்பெஷல். என்னடா உனக்கு ஸ்பெஷல் பெருமை இருக்குது? ரைட்ஸ் என்னடா இருக்கு? விடுதலை பெற்ற 80 ஆண்டு கால இந்தியாவை ஒரு இஸ்லாமிய, ஒரு கிறிஸ்தவன் 15 ஆண்டு இருக்கானடா. பாட்டு தர்றானடா. ஒன்னுக்கு குறைவாக இந்த காட்டு எடுத்து வீட்டு எடுத்து காய்ச்சி போற குடியரசுத் தலைவனா உட்கார வைப்பான். என்ன உனக்கு என்ன பைத்தியக்கார? எவனாவது சிறுபான்மை சொன்னா இது கூட கொஞ்சம் காஸ்ட்லி. தேஞ்ச செருப்பு, பிஞ்ச செருப்பு அடிச்சு விடலாம். போறாங்க போறாங்க, வந்தவன் போனவன். நீங்க கன்னடன், தெலுங்கு, மலையாளி எல்லாம் மைனாரிட்டி நிக்கிறீங்க. தமிழ் தேசியத்தின் கூறுகுடி மக்கள் மதம் மாறிக்கொள்ள முடியும், மொழியை நம்ம மாற முடியாது. இஸ்லாம் வந்தது ஏற்றம், கிறிஸ்தவம் வந்தது ஏற்றம். நாங்கள் நீங்களா இருந்தோம். எப்படி? தமிழர்களாக. புரிஞ்சுக்கணும். பைத்தியக்காரர் அவன் சொல்றாங்க நமக்கு பாதுகாப்பு, இஸ்லாமுக்கு பாதுகாப்பு. சிறுபான்மை மக்களுக்கு யார் பாதுகாப்பு?
நீதாண்டா பைத்தியக்காரன் 60 ஆண்டுகள் அவங்களுக்கு ஓட்ட போட்டு பாதுகாத்து வச்சிருக்க. அவனுக்கு நீதாண்டா பாதுகாப்பு. பைத்தியக்காரன். ஐயா ஸ்டாலின் பாதுகாப்பு. அப்ப அல்லாஹ் பாதுகாப்பு இல்ல. அப்ப இயேசு இறைமகன் இயேசு பாதுகாப்பு இல்ல. இவங்க தான் பாதுகாக்கிறாங்களா? ஏன் எப்படி ஐயா அப்படி உனக்கு கெட்டு போன? நீ 50 வருஷமா அவங்க ஓட்ட போட்டு அவங்க குடும்பத்தை சொத்தை சம்பாதிக்க வச்சு நீ தான் பாதுகாத்து. இந்த தரையும் போடுவா. நீ போட்டு தொலை. நான் நேரடியா அல்லாட்ட பேசுறது முடிவெடுத்துட்டேன். அல்லாஹ் இந்த பிள்ளைகளை படாத பாடுபடுத்துறாங்க. எங்களை தோக்கடிச்சு இவங்களை வெள்ள வச்சுட்டு நீ என்னென்ன நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சா போற? தயவு செய்து நாங்களும் ஓட்டு கேட்கலையே அவங்ககிட்ட. இந்த ஜெபிக்கும் போது இந்த பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்று ஒரு நொடி ஜெபிங்க. துவா பண்ணும் போது அல்லாட்ட இறையச்சத்தோடு வேண்டும் போது இந்த பிள்ளைகள் எப்படியாவது இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்று ஒரே ஒரு நிமிடம் எங்களுக்காக துவா செய்யுங்க. ஓட்டு போட வேணாம். ஒரு நிமிடம் ஓட்ட நீங்க திமுக அப்படி போடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்பவுமே போடுங்க. திமுகவுக்கு போடுற ஓட்டு நாங்க நோட்டாவுக்கு போடுற ஓட்டுன்னு தான் நினைப்போம். அதிமுக போடுற ஓட்டு அதான். ஏன்னா நாட்டை 60 வருஷமா நாசமாக்குன ஓட்டு அது இருந்தா என்ன போனான்னு கேவலம். உதயசூரிய ஒருத்தர்லாம் விண்ணுறுதி நிலையத்துல இறங்கும்போது சன ஓடியாந்து என்னைய படம் எடுக்கும்போது நீங்க என்ன நாங்களா உதயசூரியன் தான். இந்த கத்தி போன பைத்தியத்தோட முத்துன பைத்தியாது. ஒருத்தெல்லாம் நிஜதான். நீ பேசுறதும் சரியா இருக்கு. நான் தான் ஒரு பரம்பரை திமுக. ஆமா, ராஜராஜ சோழன் பரம்பரை. திருச்சியை பரம்பரையே பெருமையா பேசுறேன். இவன் தான். அப்புறம் நாங்கெல்லாம் திமுக அடிமை. என்ன சிரிக்கிறேன்னு ஒருத்தன் அடிமையா இருக்கிறத பெருமையா பேசுறத நான் இப்பதான் கேட்கிறேன். அதனாலதான் சிரிக்கிறேன். மன நோய் கொண்டு வைத்திடலாம். மன நோய் கொண்டு வைத்திடலாம். 60 வருஷமா போட்ட ஆலயங்களும் கூட விடியல, வளரல. கால கொடுமை. முதல்ல உங்க பிள்ளை நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, என்ன அரசியல் செய்யணும் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த பக்கத்துல சிவகங்கையில காணாடு பக்கத்துல அரணியூர்ல பிறந்துல இந்த சீமா அப்படி சாதாரணமா நினைக்காத. உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கணும் உன் மகன். கனடா அமெரிக்காவை என்னை நுழைய விட மாட்டேங்குது. என்ன பல்லெல்லாம் பாஸ்பரஸ் குண்டு விரலெல்லாம் துப்பாக்கி நான் தூக்கிட்டு போனேன். அழுகு துணினால தூக்கிட்டு போனேன். பயந்துட்டான். ஏன் பக்கத்துல ஒருத்தர் இருந்தாண்டா என்னை தோல் மேல கை போட்டுக்கிட்டு என் அண்ணன் பயந்துட்டான். நான் கேட்டேன், அவர் படத்தை பார்த்து எப்படி பயப்படுறிய? அவன் படையை பார்த்தா எப்படி நடுங்குவாய் நீன்னு. 14 வருஷமா பாஸ்போர்ட் பறிச்சு வச்சிருந்தாண்டா. பயம், எந்த நாட்டில விட்டுறக்கூடாது, முஷிப்பிடுவான் தமிழர்களை. ஒரு நாள் அதிகாலையில வழக்க போட்டு சண்டை போட்டு இந்த பாஸ்போர்ட் ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த நேரம் கொடுத்தா எங்கேயும் போக மாட்டான். கொடுத்து ஓராண்டுக்கு உங்களுக்கு ஓராண்டுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் மல்கிட்டு தான். உலக பொதுமைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்கள் வயிற்றில் பிறந்து தந்ததற்காக சாதாரணமா நினைக்காத. நீ பரமக்குடியில கராத்தே டோர்னமெண்ட் எங்க அண்ணன் வந்திருக்கு ரவி, போய் சண்டை போட்டு நான் தான் முதல் பரிசு. பரமக்குடி செட்டியார் ஸ்கூல்ல சண்டை வெண்டுட்டு வந்துட்டு இங்கெல்லாம் அடிபட்டு காயம்பட்டு படுத்துக்கிட்டு இருந்தேன் திண்ணையில. அதிகாலையில ராத்திரி வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு, ஐயா என்னையாச்சு போனது? நான் தாம்மா ஜெயிச்சேன், நான் தான் வென்றேன்னு. அப்பா சும்மா காலையில போய் சொல்றாங்க. எங்க அம்மா எழுந்திரிச்சு கப்பையும் சர்டிபிகேட்டையும் காட்டினவொன்னு அப்படியாப்பா ஓடி போய் ஆரத்தி எடுத்து மேல சுற்றி போடுது. பெத்த தாயே மகன் ஜெயிப்பேன்னு நம்பல. பெத்த தாயே. மற்றவங்க நீயே எனக்கு ஓட்டு போடல, மற்றவங்க போடுவேன். விவசாயிக்கு விவசாயியே போடுறது இல்லை. விவசாயி சின்னத்துக்கு வேற போடுவேன். வேறாம நான் ஆப்பிரிக்கால போய் போட்டிடலாமான்னு நினைக்கிறேன். காலக்கோடுமை. முதல்ல உங்க பிள்ளைகள் யார், அவன் கோட்பாடு என்ன என்று தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப வந்து நான் பேசி உங்களுக்கு புரிய வைக்க முடியல. நிறைய 15 ஆண்டு நான் பேசுனேன். ஆனா கொஞ்சம் போட்டு காட்டலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் யார்? என் அன்பு சொந்தங்களே,